இன்றைய சிந்தனை. எங்களுடைய மனமானது பல விடயங்களிலே ஈர்க்கப்படுகின்றது. உலகத்திலே இறைவனங்களுக்கு தந்த படைப்பு அற்புதமான மனித படைப்பு. மனித பிறப்பிலே நாங்கள் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கின்றோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நாங்கள் உள்வாங்குவதிலே கொஞ்சம் பின்வாங்கி கொண்டிருக்கின்றோம். அற்புதமான ஒரு வாழ்க்கையை இறைவனங்களுக்கு தந்திருக்கின்றான். நாங்கள் பிறந்த அந்த இல்லம், எங்களை சார்ந்த அந்த கிராமம், எங்களை சார்ந்த அந்த ஊர், இவையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான வரங்கள். நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய இல்லத்திலே தாய் தந்தையரோடு சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றோம். எங்களுடைய சகோதரங்களோடு அவர்களோடு அன்பாக இருக்கின்றோம். எங்களுடைய நடைமுறைகளிலே நாங்கள் சரியாக இருக்கின்றோம். எங்களுடைய ஊருக்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? எங்களுடைய கிராம முன்னேற்றத்துக்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? இப்படியான கேள்விகளை எங்களுக்குள்ளே கேட்க வேண்டும். இதிலே இன்னொரு கேள்வியும் உண்டு. நேர்மையாக நல்ல நடைமுறையிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு குடும்பத்திலே ஒருவருடைய நடைமுறை அவர்களுடைய நேர்மைக்கு ஒத்துவராமல் போகின்ற பொழுது அவர் ஒதுக்கப்படுவார். அது நடைமுறையிலே உண்டு. ஏனென்றால் நல்ல வழியிலே போகின்றவர்கள் அந்த நல்ல வழியை பின்பற்றாது இன்னொரு சகோதரமோ இன்னொரு உறவினரோ அப்படி போகின்றார் என்றால் அவரோடு நாங்கள் சேர்ந்து கொள்வதிலே எந்த பிரயோசனமும் இல்லை. எங்களுடைய வாழ்வியல் சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். இந்த நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றுவதிலே தவறக்கூடாது. இதுதான் எங்களுக்கு மிக மிக உன்னதமான மேன்மையான நன்மையான பலன்களை கொடுக்கின்றோம். எனவே அதற்கு ஏற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் நாங்கள் செயற்படுவதை கவனமாக கொண்டிருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை அற்புதமான அழகான மிக மேன்மையான நடைமுறையை தந்திருக்கின்றது. இந்த நடைமுறையிலே இருந்து நாங்கள் எங்களை இன்னும் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு, இன்னும் உயர்ந்து நிற்பதற்கு, எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் அழகாக செம்மைப்படுத்துவதற்கு இது ஒரு அற்புதமான நடைமுறையாக அமைகின்றது. இந்த நடைமுறையை நாங்கள் மிக உன்னதமாக கொள்ள வேண்டும். அந்த உன்னதத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய தாய் தந்தையருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு எப்படி வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் மாறுபடாமல் நேர்மையாக போகின்றோம். அந்த நேர்மைத்தன்மை எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக ஒட்டிக்கொள்ளும். நாங்கள் எங்களுடைய சமயத்தை சார்ந்திருக்க வேண்டும், எங்களுடைய மொழியை சார்ந்திருக்க வேண்டும், எங்களுடைய மரபுகளை சார்ந்திருக்க வேண்டும். இவற்றை வலுவாது நாங்கள் காக்க வேண்டும். அப்படியான நடைமுறைகள் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக போற்றப்படுவோம். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.